பொங்கல் வர போகுதுன்ன உடனேவே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எரிக்கிறதுக்கு. அப்புறம் வீடு பூரா சுண்ணாம்பு அடிப்பாங்க. வாச திண்ணையெல்லாம் புதுசாக சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க. நிலை இருக்குல்ல, வீட்டு நிலை, அதுக்கெல்லாம் கூட சுத்தமாக தொடச்சி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம வீட்டுக்குள்ளே வியாதி கிருமிகள் நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கூரையில் கூரைப்பூன்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போனாக்க, இப்போ பட்டணத்தில் கூட கட்டுறாங்க, கிடைக்கிது. அதை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிடுறாங்க. ஆனால் என்னெல்லாம் கட்டுறாங்கன்னு கேளுங்க, தெரியாதுங்க. ஏதோ கூரைப்பூன்னு கட்டுவாங்க. 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மா இலை, வேப்பம் இலை, ஆவாரம்பூ, தும்பைப்பூ, பீளைப்பூன்னு ஒன்று கிடைக்கும். இப்போது இந்த 5மே மருத்துவ குணம் கொண்டது. வீட்டுக்குள்ளே கிருமிகளை அண்ட விடாது. உங்களுக்கு தெரியும், மாரியம்மன் பார்த்தாலே வாசலை நம்ம வேப்பலை வைக்கிறோம்ல, இந்த 5ம் தான் கூரைப்பூ. இதை ஒரு கயத்தில் கட்டி, அந்த காலத்தில் மஞ்சள் துணியிலேயே கட்டுவாங்க. ஏன்னா மஞ்சளும் கிருமி நாசினி தானே. இதை கூரையில் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா ஓட்டு வீடெல்லாம் வந்தபோது முன்னால் கட்டி தொங்க விட்டுருவாங்க. மேலே கூரைக்கு மேலே கூரைப்பூ. இப்போ இந்த நிலக்கால் இருக்குல்ல, நிலக்கால்னால் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணால் ஒரு மாடையும் கண்ணையும் தாண்ட வைப்பீங்களே, அதுதான் நிலைப்படி. இது கட்டடம் கட்டும் பொழுதே, வானம் தோண்டும் பொழுதே இந்த நிலக்கால், நாங்கள் பந்தக்கால் முகூர்த்தம் வைக்கிறோங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம், நாங்கள் இன்றைக்கி நிலக்கால் வைக்கிறோங்க, நீங்கள் வாங்கம்பாங்க. அங்கே கீழே கொஞ்சமாக வெள்ளி, கொஞ்சமாக தங்கம், நவரத்னம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு குறையக்கூடாதுன்னுட்டு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை அவங்க விற்றா கூட அடுத்து வாங்குறவங்களும் செல்வ செழிப்போடு இருக்கணுங்க. அதுக்காக உடனே தோண்டியெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தலைமுறை தலைமுறையாக அந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுவாங்க. அதனால நிலைக்கால் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கூரைப்பூ கட்டுறது அந்த வீட்டு ஐயாவுடைய வேலை. அந்த வீட்டு அம்மாவோட வேலை என்னன்னு கேட்டாக்கா, இந்த நிலப்படி இருக்குல்ல, அதை நல்லா தொடச்சிட்டு, அந்த தாண்டுற நிலைக்கால் இருக்குல்ல, அதுக்கு நல்லா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வைப்பாங்க. அதுக்கு தாம்பூலம், பழம், தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டுவாங்க. அது பேர் தான் நிலை பொங்கல். அன்றைக்கி இனிப்பு ஒன்று செய்வாங்க. ஆக கூரைப்பூ கட்டி நிலைப்பொங்கல் வச்சுட்டாங்கனாக்கா பொங்கலுக்கு களை கட்டிடும். இது முக்கியம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, இந்த நிலைக்காலில் நம்ம செருப்பை அப்படி தட்டிக்கிட்டு போகிறாங்க சில பேர். அந்த செருப்பெல்லாம் அதில் தட்டக்கூடாது, நிலைக்காலை தாண்டி போகணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் லக்ஷ்மின்னுட்டு.